பொதுவாகவே வீடு கட்டும் பொழுதும் சரி, பூமி பூஜைக்கு பிறகுமே எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னு பார்த்தோன்னா, நிலை வாசல் பூஜை தான். நிலை வாசல் அப்படிங்கிறது நிலைத்த தெய்வ சக்திகள் இருக்கும் இடம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நிலை வாசல்ல தெய்வங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம். அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த நிலை வாசல்ல இந்த ஒரு தவறை மட்டும் செய்தால் வீட்டில் நிச்சயமாக தெய்வம் தங்காது அப்படிங்கிறத பற்றியும், எந்த தவறை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நிலை வாசல் அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு முக்கியமான ஒரு இடமாகவே சொல்லப்பட்டிருக்கு. குல தெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் இருக்கக்கூடிய அந்த இடம் வீட்டில் எப்படி இருக்கணும், எந்த விஷயத்தை அங்கே கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டின் நிலை வாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்வது, அங்கு இருக்கும் தேவதைகளுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நிலை வாசல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மங்களகரமாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்கும் பொழுது மிக சிறப்பான வாழ்வு அந்த வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவருடைய வீட்டில் பிரதான வாசலை நிலை வாசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீட்டை கட்டும் பொழுது எந்த விஷயத்திற்காகவும் பெரிதாக நம்ம பூஜை செய்வது கிடையாது. ஆனால் நிலை வாசல் கதவை பொருத்தும் பொழுது கட்டாயமாக பூஜை செய்வது உண்டு. ஒரு வீட்டின் உயிர் மூச்சாக சொல்லப்படுவது அந்த நிலை வாசல் தான். பழங்கால வீடுகளில் முந்தைய காலங்களில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இல்லங்களில் எல்லாம் பிரதான வாசலுக்கு இருபுறமும் மாடம் அமைத்து வைத்திருப்பதை நம்ம பார்த்துருப்போம். காலை மாலை இரு வேளையும் அந்த மாடத்தில் விளக்கை வைத்து ஏற்றுவார்கள். தலை வாசலுக்கு இருபுறமும் இருக்கும் இடத்தை சூரியனாகவும் சந்திரனாகவும் பாவிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியன் அனைத்து தேவாதி தேவர்களையும் தெய்வங்களையும் குறிக்கிறது அப்படின்னும், சந்திர பகவான் பித்ருகளை குறிக்கிறார் அப்படின்னும், ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகம், அவர்களுடைய முன்னோர்களின் பித்ருகளுடைய ஆசிர்வாதமும் கிடைக்க பெறும் பொழுதுதான் அவர்கள் பரிபூர்வமான செல்வங்களையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் அடைகிறார்கள் அப்படிங்கிறது 100% உண்மை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த நிலை வாசலில் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யவே கூடாது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும், அதே போல் பொதுவாகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும் பொழுது, விசேஷ நாட்களில் வீட்டில் பூஜைகள் செய்யும் பொழுது நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்வது ரொம்பவே சிறப்பு. நிலை வாசல் கதவில் மஞ்சள் குங்குமம் வைத்தாலே அந்த வீட்டில் கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறையும் அப்படின்னும், நிலை வாசல் கதவை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லுவாங்க. தூசிகள் படியாமல் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் துணியால் வாரம் ஒரு முறையாவது நிலை வாசல் கதவு முழுவதையும் சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலை வாசல் கதவில் விளக்கை ஏற்றுபவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, கதவின் படியில் விளக்கை ஏற்றுவதை விட மாடம் அமைத்து இருந்ததுன்னா அந்த மாடத்தில் அந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல் ஒரு ஸ்டாண்டு போல் அடித்தும் விளக்கை ஏற்றலாம். மாடம் நெஞ்சு பகுதிக்கு நேராக இருக்க வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டில் நிலை வாசலுக்கு படியில் வைத்து விளக்கை ஏற்ற வேண்டுமே தவிர அதற்கு கீழ் வைத்து ஏற்றவே கூடாது அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி கீழே வைத்து ஏற்றுபவர்கள் ஒரு சிறிய மனை வைத்து ஏற்றுவது முறையான ஒரு செயலாக சொல்லப்பட்டிருக்கு. தலை வாசல் படியில் கோலம் போடுவது, கோடு போடுவது, இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக அந்த தவறுகளை செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் எல்லாம் இப்படி விளக்கு ஏற்றினால் வீட்டினுடைய வாசல் பகுதி பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த வீட்டின் உரிமையாளர் அனுமதிப்பது சில வீட்டில் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் மனை வைத்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. தலை வாசலை எப்பொழுதுமே வெற்றிலை மாலை, ஏலக்காய் மாலை அல்லது மாவிலை தோரணம் இப்படி விஷயங்களால் அலங்காரம் செய்து வைத்தோன்னா குடும்பத்தில் எப்பொழுதுமே சுப காரிய தடைகள் ஏற்படாது, சுபிக்ஷம் நீடிக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. தலைவாசல் பகுதியில் நறுமணமிக்க மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டுமே தவிர பிளாஸ்டிக் மலர்களால் அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது தவறான விஷயம். தலைவாசலுக்கு 2 புறமும் 2 ஜன்னல்கள் இருப்பது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும்,
அந்த பகுதியில் ஜன்னல்களே இல்லாத இல்லத்தில் நிச்சயமான கண் தொடர்பான பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுபோல் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வர அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தவறுகளை முடிந்தவரை தவிர்த்துவிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து வீட்டின் நிலை வாசலை எப்பொழுதும் மங்களகரமாகவும் நறுமணமிக்கதாகவும் வைத்து கொண்டோன்னா நிச்சயமாக வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் வீட்டின் தலைவாசலில் அஷ்டலக்ஷ்மியும் வாசம் செய்வது போல தலைவாசல் கதவில் குல தெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய குல தெய்வம் வீட்டின் கதவில் தான் குடியிருக்கும். அதனால தான் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். அடிக்கடி எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பாங்க. குழந்தைகள் கதவின் தாழ்பாலை ஆட்டும் பொழுது பெரியவர்கள் அதட்டுவதை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். வீட்டின் தலை வாசலில் இரு புறங்களிலும் விளக்கு ஏற்றி வைப்பது அந்த காலத்திலிருந்தே தொன்று வரும் வழக்கம். அந்த வழக்கத்தை நாமும் கடைபிடித்து வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமியும் கதவில் குல தெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் கண்டிப்பாக தலை வைத்து படுக்கவே கூடாது அப்படின்னும் அப்படி செய்யும் பொழுது தரித்திரியம் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே போல் தலைவாசலில் கால் வைத்து நிற்கவே கூடாது. அங்கே நின்று தலை வாருவது தும்முவது இந்த மாதிரி விஷயங்களை செய்வதால் வீட்டில் தரித்திரியம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்தோன்னா வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது கட்டாயமாக தடைப்படும் அப்படின்னும் வீட்டில் இருப்பவர்களுக்கான மன நிம்மதி கெட்டுவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தவறுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்ய கெட்ட சக்திகள் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய குல தெய்வம் தான். அதனால் நம்ம வீட்டின் தலை வாசல் அப்படிங்கிற நிலை வாசல் படியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபாடு செய்து குல தெய்வத்தின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். வீட்டின் நிலை வாசலில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்த்து விட வேண்டும், செய்வதால் சில தவறுகள் செய்வதால் என்னென்ன விஷயங்கள் நம் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நிச்சயமாக அந்த விஷயங்களை தவிர்த்து விட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.